இன்னைக்கு நாம 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தந்திரம் அப்படின்ற ஒரு தமிழ் டப்புடு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட பொன்னன் என்னன்னா, உங்களுக்கு இந்த பில்லி சூனியம் இந்த பேய் சம்பந்தப்பட்ட படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சோ ஒன்லைன் சொல்லி போர் அடிக்காம நேர படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே ஹரிகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலே ஒரு வயசான நபர் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு தலைமையில வந்து பார்த்தா ஏதோ தண்ணி சொட்டுற மாதிரி தெரியுது. அவர் அது என்னன்ட்டு கையெடுத்து வச்சு பாக்குறாரு. பார்த்தா சிவப்பு கலர்ல இருக்கு. என்னது இது சிவப்பு கலர்ல இருக்குன்ட்டு மேல லைட்டா பாக்கும்போது டக்குனு மேல இருந்து ஒரு கோழி கிறந்த நிலையில கீழே விழுந்து விழுது. அதை ஒரு எடுத்து வச்சுட்டு திருப்பி மேல பாக்குறாரு. மரத்து மேல ஒரு 10 வயசு பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த 10 வயசு பொண்ணு தான் வந்து பாத்து இந்த மாதிரி ரத்தத்தை குடிச்சிருக்கா போல இருக்கு. அவ வந்து பாத்து இன்னொரு கோழி எடுத்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கதை அவர் பார்த்துட்டு உடனே என்ன பண்றானா வேகமா வந்த பாதையிலே போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது டக்குனு அந்த பொண்ணு இப்படி தலைகளை தொங்கி அவரை பயமுறுத்துமா. அவ்வளவுதான், அவருக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல. இடத்த விட்டு போனா போதுன்னு சொல்லிட்டு வேகமா தான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணோம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து பாத்தனா அவங்க அப்பா குளிக்க போறேன்னு சொன்னனால சுடு தண்ணி எடுத்து பாத்ரூம்ல வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி பாத்ரூமோட கதவு திறக்கும் போது அதுக்குள்ள வந்து பாத்தனா ஒரு 10 வயசுல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. எந்த பொண்ணு தெரியுமா? நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அதே பொண்ணு தான் உட்காந்துருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு லைட்டா பயம் வருது. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படாம அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் வராங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு வந்து பாத்தா அந்த பொண்ணு தெரியல. ஏன்னா அது ஒரு பேய். ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அவங்க எல்லாரும் அந்த வேலையை முடிச்சிட்டு ஹீரோனை வந்து பாத்தா காலேஜுக்கு அனுப்பி வைக்க ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம், அந்த மரத்துல வந்து பாத்தா ஒரு பொண்ணு தூக்கு போடுற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. உடனே கூட வர ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த மரத்தை பார்க்காதன்னு சொல்லிட்டு ஏன் கேட்க மாட்டேன்? நானும் ஒரு 2-3 நாளா உனக்கு கவனிச்சு தான் வரேன். இந்த மரத்தை தாண்டும் போது நீ நார்மலாவே கிடையாது, ஏதோ பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்றப்ப உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, அந்த இடத்துல வந்து பாத்தனா 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டிருக்காங்க. அந்த தூக்கு போட்டதுல இருந்தா இந்த இடத்துல அமானுஷமா அந்த பொண்ணு பேய் மாதிரி சுத்துறதாகவும் அதனாலே வந்து பாத்தா ஹீரோயின் பயப்படுறதாகவுமே சொல்றப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு வந்து இதுல நம்பிக்கை இல்ல. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நம்ம இருக்கிற இடத்துல வந்து பாத்தா பாசிட்டிவிட்டியும் இருக்கு நெகட்டிவிட்டியும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். உதாரணத்துக்கு இப்ப நீ ஒரு கோயிலுக்கு போய் அந்த இடத்துல உன் மனசு அமைதியா இருக்கும், ஏதோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் உனக்கு கிடைக்கும், ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அதே நிமிஷம் நீ சுடுகாட்டு பக்கம் போய் ஏதோ ஒன்னு பறிகொடுத்த மாதிரியும் இந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு உனக்கு வந்து பாத்தா ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா காலேஜுக்கு போறாங்க. சோ காலேஜ் முடிச்ச அடுத்து வந்து பாத்தா ஹீரோக்கு என்ன பண்றாரு, ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்க மாமா அப்பாக்கு கூப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டு போக மாட்டேன், இப்ப கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே காலேஜை கட்டடிச்சிட்டு ஹீரோட மாமா பாக்குறதுக்காக போறாங்க. எதுக்கு இவரை பார்க்க போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் ஒரு காலத்துல பிளாக் மேஜிக் பண்றதுல கிங்கா இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து பாத்தா ஆசைப்படுறாரு. என்ன பண்ற, ஒரு சில புக்கு கொடுத்து எல்லாம் படிக்க சொல்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தா இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், உண்மையிலே பிளாக் மேஜிக்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அட என்ன தம்பி அப்படி கேட்டுட்டேன், முன்னொரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை வெட்டணும்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம காலத்துல வந்து அதை மிஷின் வச்சு வெட்டுவாங்க. பட் அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த எந்த மரத்தை வெட்டணுமோ அந்த மரத்து முன்னாடி போயிட்டு சில சபிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவாங்க. 2-3 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த மரம் தானாவே கீழே விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அதை வெட்டி அவங்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. அட அதையாம்பா ராமாயண மகாபாரத காலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்கை பயன்படுத்திருக்காங்க. அதனாலதான் பல அரசர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சொல்ற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சில பசங்க வந்துட்டு எங்களுக்கு மேஜிக் சொல்லி கொடுங்க, மேஜிக் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமங்காரங்க என்ன பண்ணிட்டானா அந்த பசங்களை கூப்பிட்டு போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அப்படியே அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு மேல கேட்கப்பட்ட கைகள் வர மாதிரி தெரியுது. அது அவங்களால உணர முடியுது. என்ன பண்றாங்க, இந்த பயத்துல இருந்து வெளில போகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை மூச்சு பார்த்துட்டு அவங்க சுடுகாடு வரைக்கும் நடந்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்க, தனக்கு நடந்த அமானுஷ விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாய் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அவருக்கு என்ன பண்றானா இந்த பொண்ணை மந்திரிச்சிட்டு இனிமேட்டு பிரச்சனை இல்லாம நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே திருப்பி வந்து பாத்தனா காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஹீரோவை வந்து பாத்தனா ஒருத்தர் திட்டிட்டு இருக்காரு. ஏன் இந்த ஆள் அவரை திட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோட அம்மா வந்து பாத்தனா ஃபர்ஸ்ட் விபச்சாரம் பண்ணிருப்பாங்க. ஒரு விபச்சாரம் பண்ற பொண்ணோட பையன் வந்து பாத்தனா எப்படி ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இந்த ஊர்ல ஏதாச்சும் வேலை பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி நாங்க பண்ற வேலையை பார்த்து உனக்கு ஏதாச்சும் பணம் கொடுப்போம்ல, அதை வச்சு நீ பாந்துட்டு இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வந்து பாத்தனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தனா ஹீரோயின் கேக்குறாங்க, அட எதுக்குப்பா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, டேய் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பொண்ணு பிரச்சனை கிடையாது, நம்மலாம் வந்து பாத்தா இன்னைக்கு நைட்டு வந்து திருவிழாக்கு போறோம், எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட உங்ககிட்டே தான் பிரச்சனை, எதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நைட்னா பயம், அது உங்களுக்கே தெரியல, ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வீடே வந்து பாத்தா அந்த திருவிழாக்கு போயிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க. அந்த வீட்டுல ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து ஹீரோயினை கண்ணை கட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான். டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அட நீ தானே சொன்ன
சொன்னேன் எல்லாரும் திருவிழாக்கு போயிருப்பாங்க, நான் மட்டும் வீட்டுல தனியா இருப்பேன், எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த இருட்டுக்கு துணையா உனக்கு பாதுகாப்பா இருக்க நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஹீரன் வந்து பாத்தனா ஹீரோவை சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல நண்பனாவோ பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த பையனை வந்து பாத்தனா விபச்சாரியோட பையன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும் போதெல்லாம் ஹீரன் தான் வந்து பாத்தனா அந்த பையன் கூட கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப ஹீரனுக்கு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க வீட்டுல வந்து பாத்தனா தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரனுக்கு வந்து பாத்தனா ஒரு குரல் கேக்குது. என்ன கேக்குது? எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரன் என்ன பண்றாங்கன்னா தன்னோட கையை கிழிச்சு அதுல வர ரத்தத்தை ஒரு கிளாஸ்ல புடிச்சிட்டு அப்படியே ஜன்னல் பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு தெரியாத மாதிரி போய் படுத்துறாங்க. மறுநாள் அவங்க கேஞ்சி பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த வெறும் டம்ளர் மட்டும் தான் இருக்கு, அதுல ரத்தத்தை காணும். இதனால ஹீரன் பயந்துட்டு திருப்பி அந்த பாய் கிட்ட போயிட்டு எனக்கு நடந்த அமானுஷ விஷயங்கள், நேத்து நைட்டு ரத்தத்தை கிழிச்சு கொடுத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு கயிறு வாங்கி கட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான்னா அவங்க மாமா கிட்ட போயிட்டு அம்மா மாமா நீ பிளாக் மேஜிக்ல நல்லா தானே பண்ணிட்டு இருந்த, ஏன் அதை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் வந்து பார்த்தா சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா கிட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க இவரை. அதனால இவர் வந்து இந்த ஊரோட கிராமத்துல ஒரு கோயில படுத்து இருந்திருக்காரு. ஆனா அவர் இங்கேயுமே வந்து பார்த்தா படுக்க விடாம ஒரு சில பேர் வந்து பார்த்தா அடிச்சு தொத்திருக்காங்க. இதனால இவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா பிளாக் மேஜிக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மேஜிக் கத்துருக்காரு. இதுல வந்து பார்த்தா இறந்து போன ஒருத்தர் உயிரோட கொண்டு வரதுக்காக ஒரு ரிச்சுவல், அதுல வந்து பார்த்தா ஒரு பணத்தை வச்சு அது பக்கத்துல மாமிசம் வச்சு அதுக்கு மேல இவர் ஏறி உட்காந்துருப்பாரு. இப்படி உட்காந்துட்டு இவர் வந்து பார்த்தா ரிச்சுவல் பண்ணும்போது டக்குனு அந்த பணமானது ஏஞ்சி உட்காந்துருக்கு. அதை பார்த்துட்டு இவர் பயந்துட்டாரு. அதுல இருந்து நான் பண்றதே இல்ல விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காலேஜுக்கு கிளம்பி போகும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டோட பின்னாடி வந்து பார்த்தா ஒரு பேய் நிக்குது. அது ஹீரோன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணுக்கு அந்த பேயால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அந்த பாபா கிட்ட போயிட்டு சொல்லும் போது அவருக்கு என்ன பண்றானா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு துணூரை கொடுத்து நான் சொல்றதை செய்யறாரு. அதனால ஹீரோன் போயிட்டு அந்த பொண்ணு தனியா இருக்கிற நேரமா பார்த்து இதுல துப்பு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ கொஞ்சம் இச்சி துப்புறாங்க. உடனே உங்களுக்கு திஷ்டி கழிக்கிற மாதிரி கழிக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த பேயானது வெளியே போறது. இதை பார்த்துட்டு பயந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இச்சி துப்புனாங்களோ அந்த துணூர்ல அந்த வெறும் ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தா இந்த நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணோட உடம்புல வந்து பார்த்தா யாரோ தொங்க ஒரு துர்சக்தி ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த துர்சக்தி வந்து பார்த்தா அந்த பொண்ணு கொலை பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கு. இதோட மோட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு 12 நாட்கள் உடம்பு நல்லா இல்லாம போகும், அப்படியே படுத்த படுக்கையா போவாங்க. அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து பார்த்தா தன்னை அறியாமல் சுடுகாட்டுக்கு போவாங்க. சோ 16ஆம் நாள் வந்து பார்த்தா சுடுகாட்டுல இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தால செய்யப்பட்ட சோற ஒரு மந்திரவாதி கொடுப்பா. அதை அந்த பொண்ணு சாப்பிட்டானா அவளை பலி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அந்த சக்தியை வந்து பார்த்தா அழிக்க முடியாது, இந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா சிரிக்கிறாரு. ஏமா காலேஜ் படிக்கிற பசங்க நீங்களே இந்த மாதிரி பண்ணலாமா, சரி அதை எப்படி ஓட்டுறதா அதையாச்சும் சொல்லுங்கன்றப்ப அதுக்கு அந்த மந்திரவாதி கொல்லணும்ன்றப்ப போய் வேலையை பாருங்கம்மா என் பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு என்ன பண்றாரு அவங்க ரெண்டு பேருமே திட்டி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களே. அதே மாதிரி 12 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா உடம்பு சரியில்லாம போகுது. தன்னை தானே வந்து பார்த்தா ஒரு மாதிரி பண்ணிக்கிறா. திருப்பி அந்த பொண்ணு வந்து பார்த்தா தானாவே நடந்து சுடுகாட்டுக்கு போறா. இப்படி 16ஆம் நாள் போகும்போது அந்த பொண்ணுக்காக ஒரு மந்திரவாதி என்ன பண்றானா ரத்தம் கலந்த சாப்பாடை போட்டும் போது டக்குனு அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றானா அருபாலால வெட்ட போறாரு. அப்படி வெட்ட போகும்போது வந்து பார்த்தா பிடிச்சிட்டான், என்ன யாராலையும் அழிக்க முடியாது, உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்றப்ப டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ இருப்பால அப்போ வந்து பார்த்தா அந்த மந்திரவாதி கொன்னுட்டான். இப்ப அந்த பொண்ணை குணப்படுத்திட்டாங்க. அதனால அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த ஹீரோயினோட அந்த பாய் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு வந்து பார்த்தா சில பொருள் எல்லாம் கிஃப்டா கொடுத்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தா காலேஜுக்கு போன நேரம் பார்த்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு குடுப்பு உடுப்புக்கார பாரம் அவன் வந்துட்டு என்ன சொல்றானா இந்த வீட்டுல ஒரு ரத்த காட்டேரி இருக்குன்ட்டும் இங்க இருக்கிற ஒரு வயசு பொண்ணோட ரத்தத்தை அது குடிச்சிட்டு இருக்கு, கண்டிப்பா அந்த வீட்டுல அந்த பொண்ணு காக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்ப ஹீரோனுக்கு வந்து பார்த்தா அன்னைக்கு நைட்டு படுத்திருக்கும் போது திருப்பி அந்த ரத்தம் வேணும் அப்படின்ற ஒரு குரல் கேக்குது. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா தான் ரத்தத்தை அறுத்து இப்படி பக்கத்துல இருக்கிற டம்ளர்ல ஊத்தி ஜன்னல் கிட்ட வச்சுட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில பார்க்கும்போது திருப்பி அந்த இடத்துல வந்து பார்த்தா எம்டியா தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள புதுசா ஒருத்த வரான். இவன் தான் வந்து பார்த்தா நம்ம படத்தோட வில்லனே. சோ வில்லன் வந்த கடுத்து அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ராணி எங்க இருக்கா ராணி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப ராணி வந்து பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்து போத்துட்டு இறந்து போயிட்டா, அது பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்ப அந்த குழந்தைக்கு எங்க இருக்கு அப்படின்ட்டு அவன் கேக்குறான். சோ ராணின்றது நம்ம ஹீரோட அம்மா ஓகேங்களா. ஹீரோனை தான் தேடி இப்ப இந்த மந்திரவாதி வந்திருக்கான், எதுக்கு அப்படின்ட்டு தெரியல. இப்ப வந்து பார்த்தா அந்த மந்திரவாதி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கானா. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு எலுமிச்சப்பழத்தை உருட்டி விடுறான். கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோன் அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா காலேஜுக்கு போக வரும்போது அதை வந்து பார்த்தா மிதிச்சிடுறாங்க. சோ மிதிச்சதுக்கு அடுத்து ஹீரோனுக்கு அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. இந்த காலடி பட்டு எலுமிச்சப்பழத்தை வச்சு அந்த ஆளுக்கு என்ன பண்றேன்னா சில ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து பார்த்தா ஒரு திருநங்கையோட ஆபி வந்துட்டு இவங்களை வந்து பார்த்தா கொலை பண்ண பாக்குது. அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த வாய் கொடுத்தாரு தெரியுமா ஒரு மந்திர தகடு, அந்த தகடை வந்து பார்த்தா தன்னோட வீட்டுல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இதை பயன்படுத்த அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அதை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தா அந்த பேயானது அந்த இடத்தை விட்டு போயிட்டு இப்ப ஹீரோன் வந்து பார்த்தா நார்மல் ஆயிட்டாங்க. இதனால வந்து பார்த்தா இந்த பாய் கிட்ட அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. பட் அந்த பாய்க்கு என்ன சொல்றான்னா சரிப்பா உனக்கு வந்து பார்த்தா ஒரு பூஜை மாதிரி பண்ணணும், அதனால அந்த பெட்ரூம் குள்ள போய் இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பூஜை மாதிரி
பண்றாங்க. என்ன பூஜை பண்ணாரு அப்படின்னு தெரியல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து தன்னோட வீட்டுக்கும் போயிட்டா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து அந்த ஆளுக்கு என்ன பண்றான்னா ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான். யாரு அந்த வில்லன் இந்த பொண்ணை வந்து பார்த்தா தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பூஜைனது வந்து பார்த்தா தடங்கள் ஏற்படுது. தனக்கு மீறி ஏதோ ஒரு சக்தி வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், அந்த சக்தி எனக்கு என்ன பண்றேன் பாருன்ட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அந்த பாய் வந்து பார்த்தா வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டு அந்த கிராமத்துல காட்டு வழி பாத வழியா வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தா ஒரு பொண்ணோட சிரிக்கிற சத்தம் கேக்குது. திடீர்னு அந்த பொண்ணு அழுகுறா. யாருன்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு புருவம். அந்த புருவம் பாக்குறதுக்கு பேயா இருக்கு. 8 முழத்துக்கு வந்து பார்த்தா மல்லிகைப்பூ மட்டும் வச்சிருக்கு. டக்குனு அந்த பாயை பிடிச்சி அவர் வந்து பார்த்தா போட்டு தள்ளிட்டு அது என்ன பண்ணுதுன்னா கேமரா பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுது. இப்ப சந்தோஷமா நீ தானே அவனை போட்டு சொல்ல சொன்ன, போட்டு தள்ளிட்டேன், இப்ப சந்தோஷமா என்ன விட்டுருவியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குது. இல்ல யார் பண்ற என்ன பண்றேனே தெரியல. இப்ப ஹீரோ வந்து பார்த்தா மறுநாள் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தா நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி அந்த பாய் வந்து பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இறந்திருக்காரு அப்படின்னதும் அந்த பாய் வந்து பார்த்தா ஹீரோனுக்கு நெருங்கினவர். அதனால ஹீரோன் கிட்ட போய் சொல்லும்போது ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தா ஒரு பேய் எனது என்ன டார்ச்சர் பண்ணிச்சு, அதை போயிட்டு அந்த பாய் கிட்ட சொன்னேன். அவர் வந்து பார்த்தா அதை தடுக்கிறதுக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணாரு. மேபி அதுக்கான கூட அவர் செத்துருக்கலாம், என்ன கொலை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அவர் போட்டு தள்ளிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னமோ பேசுறாங்க, அது என்னன்னு புரியல. இதனால ஹீரோக்கு என்ன பண்றானா திருப்பி அவங்க மாமா கிட்ட போயிட்டு ஏ மாமா நீ வந்து தான் நிறைய பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவில, உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு மேல ஆசை இருந்து அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிளாக் மேஜிக் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணை வந்து வசியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு மேஜிக்கா பண்ணிருக்காரு. அந்த பொண்ணோட முடி எல்லாத்தையும் வச்சு அந்த பொண்ணுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இடத்துக்கே பர வச்சிருக்காரு. அந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா நம்ம பண்ண மந்திரத்தால தான் இந்த பொண்ணுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு அந்த பொண்ணு என்ன சொல்றானே நீ பண்ண மந்திரத்தால நான் வரல, உன்னை பார்க்கணும் தோணுச்சு அதனால தான் வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாத, இப்போ மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிளாக் மேஜிக் அதுக்குன்னு சொல்லிட்டு உன் நேரத்துக்கு எடுத்துக்காத, போய் உன் பொழப்ப பாடு அப்படின்ற மாதிரி சொல்லனால தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகத்தை நான் வித்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இப்ப கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லா பிரச்சனையுமே பாக்குறப்போ ஒரு தீர்வு இருக்கு. ஆனா அந்த தீர்வை வந்து பாத்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது, வெளியூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாந்திரிகம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவுக்கு என்ன பண்றேன்னா பஸ் பிடிச்சு அவரை போய் பார்க்க போறாரு. அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவருக்கு என்ன சொல்றேன்னா தம்பி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு உடனடியா நம்ம ரிச்சுவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி இருக்கான் பாத்தீங்களா, அவன் சூனியம் வைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சூனியம் வைக்கிறதுக்கான பூஜைகள் நடந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் அந்த சூனியத்தை தடுக்கிறதுக்கான பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் போது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு பலிக்குது. வயிற்று பிடிச்சிட்டு கீழே விழும்போது பாயில இருந்து ரத்தமா பாந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பூசாரி என்ன சொல்றானா தம்பி அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு நம்ம குணப்படுத்திட்டோம், இனிமேட்டு அந்த பொண்ணு நார்மல் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உட்கார்ந்து இருக்காங்க, சிரிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழகா குளிச்சுட்டு அழகா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து ஒரு சில கேள்வி கேட்பாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பயத்தோலி குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேண்டா அப்படி கேட்கற அப்படின்றாங்க. இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால அவளு கூட இப்ப ரீசெண்டா பேய் பிடிச்சது, இதான் அந்த பாய் கிட்ட கொடுத்து குணப்படுத்தினில, நான் அதுக்கடுத்து அந்த பாய் கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்டேன். அம்மா பாய் நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்றப்ப அவருக்கு எந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கிறாரு. அட நீங்க தானே பாய் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட வந்து அந்த பொண்ணை காப்பாத்த சொல்லி ரிச்சுவல் எல்லாம் பண்ண சொன்னீங்க, அந்த மந்திரவாதி கைத்த கூட வெட்ட சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆமாப்பா அந்த பொண்ணு சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரி சொன்னாரு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பாய் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு புதுசா வந்தாலே ஒரு மாந்திரிகம் பண்ணவன் அவன் தான் பொண்ணை டார்ச்சர் பண்றான் நீ சொன்னீல, அவன் கிட்ட போய் நான் நேரடியாவே கேட்டேன் எதுக்கு அந்த பாயை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா அந்த பாயை நான் கொலை பண்ணல அப்படின்றாரு. பாரு நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அந்த பாய் காப்பாத்துறதுக்காக நீ அவரை கொலை பண்ண, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணால அது தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எந்த ஒரு சக்தியாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சக்தியை கட்டுப்படுத்த முடியாது, நான் நினைச்சிருந்தேன்னா அந்த பாயை கொலை பண்ணிருப்பேன், ஆனா நான் பண்ணல, பண்ணாம எதுக்கு நான் பண்ணணும் ஒத்துக்கணும், பண்ணிருந்தா நான் பண்ணன்னு சொல்லி ஒத்தி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிதக்க விட்டு ஒரு பயங்காட்டி விட்டுருப்பாரு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அந்த ஒரு மந்திரிகத்துக்கிட்ட போனார்ல மாந்திரிகர், அவர் வந்து கூட சொல்லிருப்பாரு அந்த பொண்ணுக்கு குணமாயிட்டுன்னு சொல்லிட்டு, ஆனா அவரு பண்ண ஒரு முயற்சியால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்தலையும், அதுக்கு பத்தி வேற யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணுக்காக ரிச்சுவல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு ஒரு சந்தேகம், இவளுக்காக யார் ரிச்சுவல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுத்தி பாத்துருக்காரு. நைட்டு ஃபுல்கா ஒரு காட்டுக்குள்ள, அந்த காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ தான். சோ நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்கான சேவனையை நீயே எடுத்திருக்க, நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் யாருன்னு சொல்லி கேட்கறையே எங்க அம்மா யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாங்க. சோ ஹீரோனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சாமி வருமா, அவங்க வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குறி சொல்றத பேலைய வச்சிருக்காங்க. இப்படி உங்க குறி சொல்றத ஒருத்தர் பார்த்து அவருக்கு பிடிச்சு போயிட்டு உங்களை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா. சோ ஹீரோனோட அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி பிடிச்சனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கிற தன்மையே கிடையாது, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு.
சாமியார் பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி என்னத்தையும் சொல்லி சமாளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ தனமா அந்த பொண்ணுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இவங்க வீட்டு வாசல் உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு தெரியுமா? இந்த படத்துல ஒரு வில்லன் சொல்லிட்டு இருக்கோம் அவர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிட்டு எப்படியாச்சும் உங்களை அடைஞ்சாகணும், ஹீரோயின் அம்மா வந்து பாத்தீங்கன்னா அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லவ மாதிரி பழக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஒரு ரிச்சுவல் பண்ண போறோம், அதை வச்சு பணம் சம்பாதிக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் மேஜிக் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறது, ஒரே ஒரு பூஜை பெரும் பூஜை, அது மூலமா நம்ம ஏகப்பட்ட சக்திகள் அடையலாம், உங்க மனைவியை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே தாராளமா அவளை நான் கூப்பிட்டு வரேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரத்தத்தை கொடுக்குறேன், அதை வந்து ஒரு சாப்பாடுல போட்டு கொடுன்றப்ப இவரே வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாடிக்கு பூட்டி எல்லாம் விட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்து கரெக்டா 16ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மாக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருமணமான பொண்ணு மாதிரி நகை நட்டு புடவை எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு அந்த சுடுகாட்டு கிட்ட போயிருக்காங்க. அங்க போயிட்டு தான் உங்க பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்துட்டாரு. அவருக்கு என்ன பண்றானா, சரி இனிமேட்டு இந்த இடத்துல இருக்க வேணாம், நம்ம போவோம் அப்புறமேட்டு போய் போடும் சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா தன்னோட மாமா கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே கேட்கறான். அந்த மாதிரி பூஜைல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்ட அந்த ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நரபலி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொண்ணா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சாத்தானோட மந்திரத்தை சொல்லுவாங்களாம். அப்படி சொன்னதுக்கு அடுத்து அந்த பொண்ணோட ஆயில் இருக்கு தெரியுமா, அந்த அழகு பேரழகு எல்லாமே இந்த மேஜிக் பண்ணாங்க பாருங்க, அவங்க உடம்புக்கு வந்துருமா, அந்த பொண்ணு அதுக்கு அடுத்து இறந்து போயிடுவாங்களா. அப்ப அந்த மேஜிக் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண்டு காலத்துக்கு வந்து இளமையா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்ப 2 நாள் கழிச்சு கீரைக்கு என்ன பண்றானா, கீரை மீட் பண்ணி என்ன ஆச்சு உங்க அம்மாக்கு சொல்லு அப்படின்றப்ப எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அடுத்தது இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட சாத்தான் மூலமா பொண்ணு சேருன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்காரு. பட் இவங்க அழகா இருந்தனாலையும் அவங்க மேல இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு கண்ணு இருந்துச்சுல, அதனால என்ன பண்ணிருக்காருன்னா அந்த சாத்தானோட மந்திரத்தை விட்டுட்டு இவர் வந்து அந்த அம்மா கூட பொண்ணா இருந்திருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான்களுக்கு என்ன பண்ணிருக்கானா இவர் அந்த இடத்துல கித்து பிடிக்கும் மாதிரி அடிக்க வச்சு அந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சிருக்குதுங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பைத்தியம் முடிச்சு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இந்த வீட்டுல தனித்தனியா தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுற மாதிரி குரல் கேட்டிருக்கு. போக போக இவங்களே தன்னை என்ன நினைச்சிட்டாங்கன்னா மென்டலி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் குழந்தை பெத்துக்கிறதுக்கு கன்சீவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்ப அப்பா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல, இந்த கேள்விக்கு பதில் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த மாந்திரிகம் பண்ணவனும் கிடையாது, நம்ம ஹீரோனோட அப்பாவும் கிடையாது, ஏன்னா ஒரு குழந்தை பிறக்காது. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு யாரோடதுன்னு சொல்லி பார்த்தா சாத்தானோட குழந்தையா. சாத்தானுக்கு என்ன பண்ணிருக்கா, அந்த ஒரு குட்டி சாத்தான் இந்த மாந்திரிகம் பண்ண பாருங்க அவனோட உடம்புக்குள்ள போயிட்டு அவன் மூலமா பெற்ற குழந்தை தான் இந்த ஹீரோன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேய் பிசாசுகள் எல்லாமே என் கண்ணுங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. எங்க அம்மா இறந்து போனதுல இருந்து நான் வந்து பார்த்தேன் அதுக்கு கூட தான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் நைட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்னல, அது எனக்கு நானே போட்டுக்கிட்டோம் மந்திர கட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். நைட்டுல தான் வந்து பார்த்தேன் எனக்கு கேட்கப்பட்ட வேலைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாயை வந்து பார்த்தேன்னா நான் ஏன் கொலை பண்ணனா, எனக்கு வந்து பார்த்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாய் கிட்ட போய் சொன்னல, அவர் வந்து பார்த்தேன் எனக்கு மாந்திரிகம் பண்ணி குணப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாரு. அவர் வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து தெரியும், அப்படிப்பட்டவரே என்கிட்ட தப்பா நடக்கிறாரு, எங்க அப்பா மாதிரி தானே அவர் பார்த்தேன், இந்த மாதிரி மனுஷன் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் மேல பேயை விட்டு கொலை பண்ணதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு எங்க அம்மா என்னதான் சின்ன வயசுல இறந்து போயிருந்தாலும் இப்பயுமே வந்து பார்த்தேன் எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, என் பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப வந்து பார்த்தா இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சரிப்பட்டு வராது, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்றாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோனுக்கு முத்தம் கொடுக்கும்போது உதட்ட கடிச்சிடறாரு. அப்போ வந்து பார்த்தா ஹீரோனுக்கு ரத்தம் வருது. அப்படி ரத்தம் வரும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, உன்னோட அம்மா அதாவது ஹீரோட அம்மா வந்து பார்த்தா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமா, அவங்க இறந்து போறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா அந்த பேயோட சக்தி இருக்குன்னு சொன்னல, அதனால வந்து பார்த்தா உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தா தன்னோட பவர் ஆனது குறையும், அந்த பவரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரத்தம் தேவைப்படும். அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து பார்த்தா கோழி ஆடு இந்த மாதிரி ரத்தங்களை குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதான் அந்த வயசான பெரியவரும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி இருப்பாரு. இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தா ஒரு நாள் ஒரு புதருக்குள்ள உட்காந்துட்டு இவங்க ரத்தம் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து இதை பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு போகும்போது எதிரில் வந்து லாரி அடிச்சு தான் இறந்து போயிருப்பாங்க. இதான் வந்து ஹீரோ சொல்றான், உங்க அம்மா இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும்போது அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான், இந்த ஒரு குற்ற உணர்ச்சியால தானே நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கூட ஃப்ரெண்டா பழகின, இல்லனா நானும் ஒரு விபச்சாரியோட பையன் சொல்லிட்டு என்ன துரத்தி விட்டுருப்பீல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். சோ வீட்டுக்கு போனதுக்கு அடுத்தது ஹீரோக்கு வந்து பார்த்தா அவங்க மாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அம்மா மாமா நீ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னீல, அது நம்ம ஹீரோனோட அம்மா தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அம்மா பொண்ணுக்கு எப்படி அதை பத்தி தெரியும் அப்படின்றா. எனக்கு தெரியுமாமா, ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தா நான் தூங்கிட்டு இருக்கதா நினைச்சிட்டு நீ என்ன பண்ணனா சில திங்ஸ் எடுத்துட்டு சுடுகாட்டு பக்கம் போனேன், உன்னை ஃபாலோ பண்ணிட்டே போன, நீ என்னதான் பண்றேன்னு சொல்லி பார்த்தேன். அங்க போய் பார்த்தேன் ஹீரோன் பிளாக் மேஜிக் பண்றதுக்கான தேவையான எல்லா பொருளுமே நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்த, சொல்லு மாமா உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து பார்த்தா அந்த ஹீரோனோட அம்மா வந்து ஒரு லவ் பண்ணிருக்காரு, ரொம்ப அழகி, அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி நினைச்சாரு. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே, அதனால வந்து பார்த்தா ஒரு டெய்லி குடிக்க அதிகமாயிட்டாரு. அதிகமானது மட்டும் இல்லாம டெய்லி எதையாச்சும் ஒரு
வாட்டி அந்த அம்மாவோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த வீட்டு வாசல்ல போய் நின்று இருக்காரு. ஆனா கடைசி ஒரு 4 நாள் வந்து பார்த்தா உங்களை பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியாத காரணம் வந்து பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிளாக் மேஜிக்கால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களோட உயிருக்கே வந்து பார்த்தா ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. இதனால அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மந்திரவாதி குடிக்க வச்சிருந்த ஒரு பால்ல வந்து பார்த்தா கஞ்சாவை கலந்து விட்டுருக்காரு. சோ கஞ்சாவால தான் வந்து பார்த்தா அவனுக்கு போதை கிறுக்கேறி அவங்க அம்மா கூட வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பான். அதனால தான் வந்து பார்த்தா ஹீரோனும் பிறந்திருப்பான். சோ இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து பார்த்தா நான் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்தேன், என்னால அந்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுல, அதனால தான் வந்து பார்த்தா இவ கூட வந்து பார்த்தா அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தா இந்த ஊருக்குள்ள ஒரு குழந்தை திடீர்னு வந்து பார்த்தா நோய்வாய்ப்பட்டு இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு, எப்படி என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தா உடம்பு ரொம்ப மோசமா போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அது இறந்து போயிட்டு ஊர்ல இதே மாதிரி 4-5 குழந்தைங்க இறந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த மாந்திரிகம் பண்றவர் வராரு. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர்ல ஒரு தர்த்தம் பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கு, அதெல்லாம் தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல இப்ப நடக்குது அப்படின்றாங்க. ஆமா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரன் பேரை சொல்லி அந்த பொண்ணு தான், அப்பதான் வந்து பார்த்தா இந்த ஊர்ல பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா நானும் வந்து பார்த்தா சுடுகாட்டுல ஒரு பொண்ணை பார்த்தேன், மேபி அவளா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்ப டக்குனு என்ன பண்றாங்கன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஹீரோன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்கறப்ப ஹீரோனுக்கு ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க. ஆனா அது கட்டிமே இந்த பொண்ணை வந்து பார்த்தா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சணும், யாருமே இந்த பொண்ணு கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு சட்டத்தை போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தா இந்த மந்திரவாதி அந்த பொண்ணோட பாய கட்டிட்டு ஒரு விஷயத்த சொல்றான், இப்போ உடம்புல வந்து பார்த்தா ஒரு தீய சக்தி இருக்கு, அதை பலி கொடுக்கணும், அது போட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு வந்து பார்த்தா ரிச்சுவல் பண்ண போறதா சொல்றான். பொண்ணு மரத்துல கட்டி வச்சுட்டு ரிச்சுவல் பண்ண உட்காரும்போது 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா நான் பலி கொடுத்திருந்தேனா இந்த உலகத்தை ஆள்ற சக்தி எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனா என்ன அன்னைக்கு ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் நடந்துட்டு, பட் இப்போ வந்து பார்த்தா அதெல்லாம் நடக்காது, நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோனை கைட்டி விட பாக்குறான். அப்ப இந்த மந்திரவாதி என்ன பண்றானா ஹீரோ அடிச்சு ஒரு இடத்துல மந்திர கட்டு போட ஹீரோனுக்கு இன்னைக்கு பௌர்ணமி சக்தி கூட கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா தான் புதட்ட கடிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ரத்தத்தை துப்புறா. அதை கடிச்சதுமே ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு சக்தி வருது. அந்த சக்தி மூலமா அந்த மந்திரவாதி அடிக்கலாம்னு சொல்லி போகும்போது டக்குனு அந்த மந்திரவாதி என்ன பண்றானா ஹீரோ அடிச்சு கீழே விட வைக்கிறான். நீ ஏதாச்சும் பண்ணா அவனை கொலை பண்ணிடுவான் அப்படின்றப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றானா அவனோட நல்லதுக்காக அப்படியே அமைதி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அம்மா அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா தம்பி கேஞ்சிருப்பா, எப்படியாச்சும் பொண்ணு காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கேஞ்சிக்கு என்ன பண்றானோ ஒரு கட்டை எடுத்து பட்டாருன்னு அந்த மந்திரவாதி அடிக்கிறான். அப்படி வாயில அடிக்கும் போது அவன் வாயில இருந்து வந்து பார்த்தா ரத்தம் வருது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இடையில நிறுத்தப்பட்டாலோ இல்ல ரத்தத்தை பார்த்தாலோ அந்த சாத்தான்கள் என்ன பண்ணுனா அந்த மந்திரவாதியை போட்டு தள்ளிடும். அதே மாதிரி தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை பார்த்தனால சில கிரியேச்சர்ஸ் வந்து அவனை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கு. அவன் இறந்து போயிட்டான். இப்ப ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ கேட்கறான், உனக்கு தான் சக்தி இருக்குல்ல, எங்க அம்மா பார்க்கணும் போல இருக்கு, ப்ளீஸ் எங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு போறே அப்படின்றப்ப உங்க அம்மா இப்போ கூட தான் இருக்காங்க, இப்ப கூட உங்க அம்மா உங்க பக்கத்துல தான் இருக்காங்க, இப்ப என்ன பேசுறீ அப்படின்றப்ப அவங்க அம்மா வந்து பார்த்தா தான் பையன் கிட்ட பேசுறாங்க. பட் பார்க்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு விபச்சாரி அப்படின்றனால நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், பட் என்னால வந்து பார்த்தா உன்னை கூட வச்சுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா அந்த மாதிரி தொழில் பண்றதுதான், அதனால தான் உன் மேல பெருப்பா இருந்த மாதிரி நடிச்சனே தவிர உண்மையில உன் மேல பெருப்பா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வந்து பார்த்தா அவங்க அம்மா நினைச்சு அழுகுறான். அவங்க அம்மா வந்து பார்த்தா நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கே வந்து பார்த்தா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்குமே டாடா பை பை.